தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 43, இறை திருவசனம் 1. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. அரணும் கோட்டையுமானவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே. அரணும் கோட்டையுமானவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும். காலடிக்கும் அது விளக்காகும். இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும். காலடிக்கும் அது விளக்காகும். வலுவுள்ள வார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே. வலுவுள்ள வார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே. உயிருள்ள வசனம் என்றும் என்னை நடத்திடுமே, நடத்திடுமே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல எம்மை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கின்றவரே, எங்களை பாசமுடன் நினைப்பவரே, உள்ளங்கைகளில் எம்மை பொதிந்து வைத்திருப்பவரே, உம்மை நெஞ்சோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது அருட்கரம் எங்களோடு இருந்ததை எண்ணி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீமை எதுவும் எம்மை அணுகாத வண்ணம் உமது அன்பு பிரசன்னத்தால் எங்களை அரவணைத்திருக்கிறீர் சுவாமி, உமக்கு நன்றி. உமது வார்த்தையினால் எம்மை நீர் தொட்டு அபிஷேகம் செய்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் உமது உள்ளங்கைகளில தாங்கி பொறித்து வைத்திருக்கிற தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வார்த்தை மனு உருவாகி எம் மத்தியிலே குடிகொண்டு வருகின்ற அன்பு இறைவா, உமது தெய்வீக பலப்படுத்தும் வார்த்தையை எண்ணி வியந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது குணமளிக்கும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எமக்கு ஆறுதல் அளிக்கின்ற உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பயத்தை போக்குகின்ற உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த வாழ்வு வாழ அழைக்கின்ற உமது திவ்ய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எம்மை பாதுகாக்கின்ற உமது திவ்ய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சோர்வுற்ற வேளையில எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றெல்லாம் கூறி எங்களை தேற்றி ஆற்றி நண்பனை போல, ஒரு தாயை போல, தகப்பனை போல உடனிருந்து வருகின்ற உமது தெய்வீக வார்த்தைக்காக இதோ இந்த நாளின் இறுதி வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக இந்த நாள் முழுவதும் செய்த வியத்தகு நன்மைகளுக்கு நன்றி கூறவும், இந்த இரவை உமது கரத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். எம் சிந்தனை, சொல், செயல், உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் என அனைத்தையும் இடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே.
நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ பலவீனங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளுமாறுமிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பனே. நாங்கள் செய்த தீமைகள், பலவீனங்கள், ஆபத்துக்கள் இவை எதுவும் எங்களை அணுகாத வண்ணம் கோட்டை அரணாக இருந்து ரட்சித்து வருகின்ற தெய்வமே இறைவா, தொடர்ந்து உமது அன்பு பிரசன்னம் இந்த இரவு நேரத்திலும் உம் பிள்ளைகளாக எங்களுக்கு துணையாக வரும்படி ஜெபிக்கிறோம். துணையாளராம் தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புகின்றவரை, எங்களுள்ளிருந்து வழி நடத்துகின்றவரை, எங்களை முகமுகமாக பார்த்து கொண்டிருப்பவரை, எங்களை உள்ளங்கைகளிலே வைத்து தாங்கி கொண்டிருப்பவரை, இந்த இரவு நேரத்திலே துணையாக வாரும், எம்மை சந்திக்க வாரும். எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நோயுற்ற பிள்ளைகளை நீர் சந்தித்தரலும், வியாதி நிமித்தம் வீட்டில் இருந்து கொண்டு உண்மையில் கொண்ட நம்பிக்கையிலே அசைவுறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. இரவு நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பற்ற வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரை இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கணவனை இழந்து மனைவியை இழந்து வாழுகின்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான குடும்ப உறவு என்ன என்று தெரியாமல் மிகவும் வாழ்க்கையிலே நொந்து, மிகவும் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அறியாமல் செய்த தவறுக்காக சிறைவாசம் மேற்கொள்வோரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அகால மரணமடைந்த இன்றைய நாளிலே உள்ள அனைத்து ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமது பரிசுத்த ஜத்த ஜீவியம் வசிக்கின்ற எல்லா தேசங்களிலும் உள்ள அனைவருக்கும் இந்த நேரத்தில் நீர் முழு விடுதலையை, சுத்திகரிப்பை நீர் தந்து இந்த இரவுகள நேரம் முழுவதும் பாதுகாத்தருளுமாய் உம்மிடம் தாழ்மையுடன் ஜெபித்து இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அருகே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.